उन्हें अरे बालू कभी लोग वांगी तब से निकल भैया ओ लुल्लू हमने வீட்டுல சொல்லிட்டு இதா போறாய் ஏய் பஸ் மேல ஏறி போறே உன்னை இந்த கான் சும்மா உறா இல்ல ஏய் அம்மி அம்மி இங்க பாத்தியாடி குடுறி பாத்துட்டு தரேன் ஆபீஸ் தான வர அங்க வந்து குடுக்குறேன் யாரடி இது ஸ்ரீதேவியா ஸ்ரீபிரியாவா ஸ்ரீதேவி இல்ல ஸ்ரீபிரியாவும் இல்ல ஸ்ரீதேவி பிரியாங்கற புது முகம் ரொம்ப நல்லா இருக்கல ஆமாடி ஆத்தாளும் பொண்ணும் என்ன விரட்டுறாங்க வேலை காப்போம் நல்லா இருக்கல ஸ்ரீபிரியா ரஜினிடி டிக்கெட் ப்ளீஸ் ஐயோ என் பர்ஸ் காணுமே காணுமா ஆமாண்டி நல்லா ஞாபகப்படுத்தி பாட்டி கொண்டு வந்தியா இல்ல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா இல்ல நான் கொண்டு வந்தேன் என்னமா கதை பேசிக்கிட்டு இல்ல சார் நான் பர்ஸ் கொண்டு வந்தேன் இப்ப டிக்கெட் வாங்க போறீங்களா இல்லையா சார் சார் அந்த பொண்ணுக்கு ஒரு டிக்கெட் வாங்க நமக்கு எந்த ஊரு பண்ருட்டி இப்படியே ஓரமா போங்க உன் வேலையை பார்த்துட்டு போயா சார் என் வேலையை தான் பாக்குறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு டிக்கெட் வாங்க சார் அந்த பொண்ணுக்கு நான் ஏன் டிக்கெட் வாங்கணும் ஏன் சார் நீங்க தானே அந்த பொண்ணோட பர்ஸை எடுத்தீங்க அதனால நீங்க தானே டிக்கெட் வாங்கணும் ஐயோ பாருங்க சார் இந்த ஆளே பர்ஸை திருடிட்டாரு இவரோட பிக் பாக்கெட் நான் சும்மா தமாஷுக்காக எடுத்தேன் சார் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் குடியிருக்கிறோம் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி உங்க விளையாட்டுக்கு பல்லு டிரான்ஸ்போர்ட் நான் கிடைச்சது சார் இந்த பொண்ணை ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் சார் மணி இந்த பொண்ணு மட்டுமல்ல உனக்கு எல்லா பொண்ணுகளையும் நல்லா தெரியும் இந்த பொண்ணோட பர்ஸ இந்த ஆளு பிக் ஆமா தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் உன்னை பார்த்த மாதிரி இருக்க கண்டிப்பா இல்ல சார் சார் இந்த பொண்ணை ஏற்கனவே எனக்கு தெரியும் சும்மா விளையாட்டுக்கு எடுத்தேன் வேண்டாம் அந்த பொண்ணையை கேட்டு பாருங்க அம்மணி அம்மணி சொல்ல அம்மணி ஏமா இந்த ஆளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா தெரியாது சார் உனக்கு எந்த ஊர் இதே ஊர் தான் சார் அண்ணே ஓரமா போங்க போயா ஸ்டேஷனுக்கு திருட்டு பயல அயோக்கிய பயல சோமாரி எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க ஸ்டேஷனுக்கு தேங்க்ஸ் சார் பரவாயில்ல ஏய் வாடி போலாம் come on where is your umbrella wait oh my god my umbrella is missing what conductor umbrella missing என்ன என் கொடியே காணோம் சார் கொடியே காணோம் சே காலங்காத்தா வந்து பெரிய பேஜாரா போச்சு ஏம்மா சிகப்பு பூ போட்ட கூட தானே எஸ் எஸ் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது பாரு பர்ஸ பறி கொடுத்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு படையெடுத்து போச்சா என் கொடியை குடுடி என் கொடியை குடு ரொம்ப நல்லா இருக்கே அவ தினம் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போற கூட என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா நோ நோ அது எங்க கொடை நோ நோ ஆமா எங்க கொடை அவ கொடை குடுடி அது அவ கொடை எங்க நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணிட்டு சார் இந்த புள்ளைய இல்ல சார் அவ கொடை சார் அவ கொடை இந்த பொண்ணு கொடை திருடி என் கொடை இல்ல சொல்லுங்க நடங்க எனக்கு யாருமே கிடையாது இருக்கிறது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலாம்னா அதுக்கு விடாம என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்க வந்ததுல இருந்து நை நை நைன்னு அழுதுட்டே இருக்கே சும்மாடா பின்ன என்ன சார் நீங்களே உங்க மனசாட்சி நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு மகன் இருந்து தெரிஞ்ச பொண்ணு கிட்ட இது மாதிரி விளையாட்டுக்கு பரிசு எடுத்திருந்தா இது மாதிரி எல்லாம் செய்வீங்களா டேய் ஏற்கனவே என் பையன் இப்படி செஞ்சுதான் சென்ட்ரல் ஜெயில 3 மாசமா இருக்கிறான் இந்த பார் டியூட்டி பார்க்கும்போது எனக்கு பந்த பாசமே கிடையாது நீயும் ஒண்ணுதான் என் பையனும் ஒண்ணுதான் நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் சார் குடும்பம் நல்ல குடும்பம் தான் நீ சரியில்லையே அப்புறம் என்ன சமாச்சாரம் 15ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அந்த லைசன்ஸ் விஷயமா கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் ஓகே அதெல்லாம் ரொட்டீனா வந்துரும் அடடே பாலு நீ என்னப்பா இங்க வந்திருக்க என்னப்பா என்ன விஷயம் சார் நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மேல் வீட்டு அம்மனி கிட்ட விளையாட்டுக்காக பரிசு எடுத்தேன் சார் அதுக்கு இவர் பிட் பாயிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார் சார் நான் அவசரமா இன்டர்வியூக்கு போகணும் சார் நீங்க இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் விட்டுடுங்கன்னு சொல்லுங்க சார் சார் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார் விட்டுருங்க இந்தாப்பா இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா விட்டுடு சரி சார் சார் ஜாமீன் பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க சார்
பாலு கையெழுத்து போட்டு வந்திருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மார்னிங் சார். என்னப்பா என்ன விஷயம்? சார் இந்த பொண்ணு என் கொடையே திருடிடுச்சு. இல்ல சார் இது என்னோடது. நான் தினமும் என் ஆபீஸ்க்கு கொண்டு போவேன். வேணா என் ஃப்ரெண்ட கேட்டு பாருங்க. ஆமா சார் சத்தியமா இது இவ கூட தான். இது உன் கூடன்னு சொல்றியே, இதுல ஏதாவது அடையாளம் இருக்கா? எஸ் சார் பிரிச்சு பாருங்க. இது உள்ளே லவ் இஸ் கார்டுன்னு எழுதி இருக்குது. யூ ஆர் ரைட். ஏமா இந்த பொண்ணு கூட திருடி விட்டு உன் கூட சொல்லிக்கிற, 10,000க்கு அந்த பொண்ணு வேற சாட்சி. பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. ஏன் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்யறீங்க? ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் என் கூட நினைச்சு தவறுதலா எடுத்துட்டு வந்துட்டேன் சார் அப்புறம் நான் போயிட்டு வரேன். சார். இவர் எனக்கு தெரியும் சார். பாலு சார். சார் இவர் வேணா கேட்டு பாருங்க. பாலு சார் நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லுங்க சார். ஏப்பா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஓ ரொம்ப நல்லா தெரியும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொடை திருடுறது, செருப்பு திருடுறது, யாராவது குளிச்சுட்டு ஏமாந்து போனாங்கன்னா சோப்பு திருடுறது, ரொம்ப நல்லா திருடு சார். கெட்டிக்காரி. ஐயோ பாலு சார் ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படி வரியா? வா. இதுக்கு பேர் தான் லாக்அப். நீ கொடை திருடுனதுக்காக முதல்ல இன்னைக்கு ராத்திரி பூரா உன்னை இங்க வச்சுக்க போறாங்க. அப்புறம் காலையில கோர்ட்டு கூட்டுன்னு போய் கூண்டுல ஏத்த போறாங்க. கடைசியா ஜெயிலுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு 3 மாசம். அப்போ 3 மாசம் கழிச்சு சந்திக்கலாம். வரேன். நடக்கிறது என்னமா? நானும் பதிலுக்கு பதில் வசமா மாட்டி விட்டுட்டேன். அவனை நீ சும்மாவா விட்ட? சும்மா விடுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு கேஸ்னால ஒரு தனி மரியாதை கிடைக்கும். நல்லா விடுவிடுன்னு விட்டுருப்பாங்க. ஐயோ பாவண்டா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, மேனேஜர் வந்து ஜாமீன் கொடுத்தாரு. எனக்கு அந்த ஆள் மேல வர ஆத்திரத்துக்கு சும்மா விடக்கூடாது. நீ சும்மா இருமா. நீ சும்மா இரு. அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கா? சும்மாவா? நான் சொல்றத கேளு. நீ சும்மா இரு. இப்ப வேடிக்கை பாரு. என்னடி பண்ண போற? அரே பாலு பையா, நேத்து நம்மள ஏமாத்திட்டு பஸ் மேல ஏறி தப்பிச்சிட்டே. பஸ்ல ஏறி மட்டும் தான் தப்பிச்சு போயிட்டேனா? அங்கிருந்து உனக்கு இதே வேலையப்பா. சத்தம் போட்டது உள்ள. சத்தம் வேணா துட்ட குடு. பட்டி கொடுக்குற யோகிதை இல்ல. குட்டியை பார்த்து விசில் அடிக்கிறேன். திருப்பி பண்ணி இருக்கு. நீங்களா கடனை வாங்கினது இல்லையா? இல்ல விசில் அடிச்சது இல்லையா? போங்கயா. ஏமா நீங்களுமா? போங்கம்மா. போக மாட்டீங்களே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்ககிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரமா நான் திருப்பி கொடுத்துறேன். அரே உனக்கு தான் வேலை இல்லையாப்பா. எப்படியாப்பா பணம் கொடுப்பேன்? இப்ப இப்படி பேசு. பணம் கொடுக்கும் போது அந்த புத்தி இருந்திருக்கணும். என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, பேசாம உட்கார். கான் இப்ப எவ்வளவு பணம் தரணுங்கிற? அசல் 100 ரூபாய், வட்டி 37 ரூபாய் 50 பைசா. 137. கான் நாளைக்கு வரான், இவன் பணம் தரான், நிம்மளுக்கு இப்ப போறான். நிம்பல் நாளைக்கு பணம் தரலைன்னா ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். உன் மீசை எனக்கு எதுக்குப்பா? உன் மீசை இன்னைக்கு போகும், நாளைக்கு முளைக்கும். வேற என்னதான் வேணுங்கிற? பணம் பணம் பணம். நிம்பல் பணம் தரலே நம்ம ஊட்சி மேலே வந்து கலாட்டா பண்ணும். இங்க வந்து ஊட்சி மேலே ஊட்சி மேலே ஊட்டி மேலே ஊட்சி மேலே அதை செய். அததான் ரொம்ப நாளா பத்மாஸ், நீ கிண்டல் பண்றே. நம்ம கான் நாளைக்கு வர்றான். நீங்கள் பணம் தரலே இந்த கான் பணம் கறக்குறான் கறக்குறான் கறக்குறான். இங்க கறக்குறேங்க. அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு விழா. சங்கீத பிரியா பாலு அவர்கள். நம்ம பாலு சார் அனுப்பியிருக்காங்களே. அடேங்கப்பா, நம்ம பாலு சார் பெரிய ஆள் போல இருக்கே. சார் ஸ்வீட் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் சார்? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமில்லையே, கடலை மாவு சர்க்கரை நெய் அவ்வளவுதான். இந்தாங்க சாப்பிடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை மாட்டி விட்டதுக்கு நம்மள பழிக்கு பழி வாங்குறதுக்கு ஏதோ ஐடியா போடுறா. ஒருவேளை இந்த ஸ்வீட்டை விளக்கெண்ணெயில பண்ணிருப்பாளோ? சார் நீங்க பெரிய ஆளு சார். உங்களுக்கு சிவாஜி தெரியுமில்ல? சரித்திரத்துல படிச்சிருக்கேன். குறும்புக்காரரு. நான் அவரை சொல்லல சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியுமில்ல? நிறைய சினிமாவில பாத்திருக்கேன். பாத்தீங்களா, திருப்பி விளையாடுறீங்க.
இனிமே என்கிட்ட மறைக்க முடியாது. இந்த பாருங்க, சிவாஜி கணேசன் கிட்ட இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. சிவாஜி கணேசனோட பாராட்டு விழா பத்திரிக்கை வந்திருக்கேன். உனக்கு வரல, கோடி விட்டு பாலுவுக்கு தான் வந்திருக்கு. திக்குவாய் பாலுவுக்கு தான் சிவாஜி கணேசனை தெரியும். அவனுக்கு சேர வேண்டிய பத்திரிக்கை நம்ம கிட்ட வந்திருக்கேன். சார், எனக்கு ரொம்ப நாளா சினிமால நடிக்கணும்னு ஆசை சார். சினிமால நடிக்கணும்னு ஆசை. ஒரு மரியாதை வேண்டாம், எழுந்துரு. முதல்ல சான்ஸ் கேட்க வரும்போது மரியாதை கத்து. சார் சார் சார், இதுக்கு முன்னால நான் எது சொல்லியிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பொண்ணு நல்லா நடிக்கணும் சிவாஜி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பார்க்கலாம். சொன்னா எப்படி சார்? அதுக்கு ஒரு 100-200 செலவானாலும் பரவாயில்ல. 200 செலவாகாது, ஒரு 137 137 செலவாகும். அது என்ன 137? அது என்ன சார் கணக்கு? அது ஒரு கான் கணக்கு. 137 137 செலவாகும். சரி சார், நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சிவாஜி கணேசன் பாத்துடலாம். எனக்கு வேணும். லெட்டர் வேணுமா? எழுத்தர் வா, அந்த பக்கம் வா, வெளியே வா, எழுத்தர் வா. இந்தாயா என்னையா கொடுத்துட்டல, போய் தொலைய. அது சார் தான் போயா. யார் சார் இவரு? ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக 3 நாளா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, முடியாது போயான்னுட்டேன். ஐயோ, அப்ப என்ன? இல்ல உன் பிரச்சனை அவசியம் கவனிச்சிடுறேன். அந்த 137 50 உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சீக்கிரம் கொண்டு வா, அவசியம் பாத்துரலாம்.